என்னுடைய நண்பர் ஒருவர் பெருசா ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டாருங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாரு. ஆனால் திடீர்னு அவருக்கு ஜிம் மேல ஒரு அதிக ஈடுபாடு. ஜிம்ல சேர்ந்துட்டாரு. சரி சேர்ந்துட்டாரு, ஆனா ரெகுலரா போக மாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா கடந்த 3 மாசமா பிரேக் எடுக்காம ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து ஜிம்முக்கு போறாரு. தன்னோட உடம்பையும் வெறித்தனமா மாத்திட்டு வர்றாரு. இங்க இருந்துங்க உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு ஒரு வேகம் வந்துச்சுன்னு கேட்டபோது அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல என்கிட்ட காமிச்சாரு. எனக்கு எப்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கோ, எப்பெல்லாம் நான் ஜிம்முக்கு போவேலான்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இந்த வீடியோவை பார்ப்பேன், உடனே எழுந்து ஜிம்முக்கு போயிருவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நீங்களும் உங்களோட எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணலான்னு எப்போ நினைக்கிறீங்களோ, இல்லை ஜிம்முக்கு போவேனான்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் உறுதியாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கே இதோட விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவரோட கதையை திரும்ப ஒரு முறை கேட்டு பாருங்க. இவரோட ஃபோட்டோவை பாருங்க, இவரோட ரீல்ஸை பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் உங்களோட ரொட்டீனுக்கு வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கதை தான் சூரஜ் அவர்களுடைய கதை. அது என்ன கதைன்னு பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். சூரஜ் அவர்களுடைய அப்பா ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அவங்க அம்மா ஒரு துப்புரவு தொழிலாளி. ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தை சார்ந்தவர் தான் சூரஜ். சரி, நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம அப்பா அம்மாவை எதிர்பார்க்க கூடாது. அப்பப்போ கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம பார்ட் டைமா ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு பார்ட் டைம் வேலைகளும் பார்த்துட்டு இருக்காரு. 2016ஆம் ஆண்டு அவர் 12th படிச்சுட்டு இருந்தாரு. அதே நேரத்துல சனி ஞாயிறுகள்ல பிராட்பேண்ட் கனெக்ஷன், டிடிஹெச் கனெக்ஷன் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துல வேலையும் பார்க்கிறாரு. சனி ஞாயிறுகள்ல இந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அது நம்மளோட படிப்பு செலவுக்கோ கை செலவுக்கோ உதவும் அப்படின்னு நினைச்சு அந்த வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு ஒரு வீட்டுக்கு டிடிஹெச் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக போறாரு. அந்த வீட்டு மொட்டை மாடியில போய் டிடிஹெச் எல்லாம் மாட்டிட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது மொட்டை மாடியில இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் கரண்ட் லைனை தொட்டுறாருங்க. ஒரு நொடி அப்படியே தூக்கி அடிக்குது. அவர் உடல் முழுக்க கிட்டத்தட்ட எரிந்து போன மாதிரி ஒரு உணர்வு. அந்த வீட்டுல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உடல் முழுக்க பயங்கரமான வலி. அப்படியே மொத்த உடலும் எரிச்சு போன மாதிரி இருக்கு. அப்படியே மயக்கமாயிடுறாரு. அவர் அப்படியே எடுத்து ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு பக்கத்துல உள்ள அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அவர் கண்ணு முழிக்கவே இல்லைங்க. தொடர்ச்சியான சிகிச்சை தரப்பட்டது. 48 மணி நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பாக்குறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவருடைய வலது கை சுத்தமா இல்லை. அந்த இடத்துல மிகப்பெரிய கட்டு போடப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே உடைஞ்சு போயிட்டாருங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அழுதுகிட்டே தன்னுடைய கால்களை அசைக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் அவர் உணர்றாரு அவருடைய 2 கால்களும் இல்லை அப்படின்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி நல்லா நடமாடிட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு கையும் இல்ல 2 காலும் இல்லை அப்படின்னா அந்த நொடி அவர் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பண பிரச்சனை, ஏதோ ஒரு கடன் அப்படின்னா கூட எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லலாம். ஆனா இந்த நிலைமையில அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றது அப்படின்னு கூட இருக்கவங்களுக்கே தெரியலைங்க. இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறோம்னு அவருக்கும் புரியல. அடுத்த 3 மாசமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாரு. 3 மாசம் கழிச்சு மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிட்றதுக்கு, டாய்லெட் போறதுக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே அடுத்தவங்களை நம்பி இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. அட்லீஸ்ட் நாம நம்முடைய வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருடைய 2 கால்களும் ஒரு கையும் போயிருச்சு இல்லையா. இப்போ அந்த இடங்கள்ல செயற்கை கால் பொருத்தணும். அப்படி பொருத்திட்டா அவரால் ஓரளவுக்கு நடக்க முடியும். ஆனால் செயற்கை கால் பொருத்துற மாதிரி அவருடைய மூட்டுக்கள் இல்லை. அப்படி அந்த மூட்டுகளை சரி பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படின்னா அந்த இடத்துல அந்த செயற்கை கால்களை பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் அவருக்கு செயற்கை உறுப்புகளை பொருத்துறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு உதவித்தொகை பண்றாங்க. மறுபடியும் 9 மாசம் கழிச்சு 2017ஆம் ஆண்டு அவருக்கு அந்த செயற்கை உறுப்புகளை பொருத்துவதற்கான ஆப்ரேஷன் நடக்கும். இதைத் தொடர்ந்து அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு சில நாள் கழித்து அவருடைய 2 கால் மூட்டுகள்லையும் அந்த செயற்கை கால்களை பொருத்தி பார்க்கறாங்க. ஒரு கையிலையும் செயற்கை கையை பொருத்துறாங்க. இப்போ எடுத்த உடனே அப்படி கால்களை பொருத்தின உடனே நடந்துட முடியாது. ஒரு வாக்கரை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்க முடியும். ஏன்னா அந்த காலில் வலி இருக்கும், அது செட் ஆகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அடியா எடுத்து வைக்கிறாரு. வாக்கர் யூஸ் பண்ணி தான் அவரால் நடக்கவே முடியுது. ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்ப தயங்குறாரு. ஒரு பிறந்த குழந்தை மாதிரி ஒரு அடியா எடுத்து வைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சாதாரணமா நடக்கிறோம், சாப்பிட்றோம், ஓடுறோம், குதிக்கிறோம். ஆனா இதே மாதிரி இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு அடியை எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ வலியை தாங்குறாரு. இருந்தாலும் அந்த வலியை தாங்கிக்கிட்டே தொடர்ந்து நடக்க முயற்சி பண்றாரு.
கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் போல அவராலையும் நடக்க முடியுது. வாக்கர்லாம் தூக்கி போட்டு இயல்பா நடந்து காமிக்கிறார். இதுதான் அவர் வாழ்க்கையில பல மாதங்களுக்கு பிறகு கிடைத்த முதல் வெற்றி. இதோட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்மளால எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வேலைகளை நம்மளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்மளாவே பாத்ரூம் போறது, நம்மளாவே சாப்பிட்டுக்கிறது, நம்முடைய துணிகளை நம்மளாவே மாத்திக்கிறதுன்னு சுயமா இயங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இது வெற்றி இல்லை. இதோட நம்ம தேங்கிடக்கூடாது. நமக்கு தேவையான பணத்தை நம்மளே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு முதல்ல திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை தொடர்ந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காக ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்றாரு. 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். அந்த கோர்ஸ்ல சேர்ந்து அவருக்கு ஓரளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பிறகு அவருக்கு பூனேல உள்ள ஒரு கால் சென்டர் நிறுவனத்திலேயே நல்ல வேலை கிடைக்குதுங்க. 2017ஆம் ஆண்டு அவர் அந்த வேலையில ஜாயின் பண்றாரு. அதாவது அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 18 இருந்து 19 மாதங்கள்லயே அவர் திரும்ப ஒரு வேலையில ஜாயின் பண்ணிடுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்ட் தான் இருந்தாலும் தொடர்ந்து இந்த வேலையில தன்னுடைய திறமையை காட்டி முன்னேறிக்கிட்டே இருக்காரு. எல்லாம் சரியா போயிட்டு இருந்தது. 2019ஆம் ஆண்டு மறுபடியும் உடல்நிலை பாதிக்கப்படுது. அவரால் முந்தி மாதிரி நடக்க முடியல. எப்போதும் சோர்வா உணர்றாரு. நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பதான் டாக்டர் சொல்றாங்க, நீங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும், அது மட்டும் பத்தாது, நீங்க கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணணும். அப்படி எக்ஸசைஸ் பண்ணாதான் உங்களால மறுபடியும் தொடர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன அடுத்த நாளே சூரஜ் அவர்கள் ஜிம்ல ஜாயின் பண்றாருங்க. அப்போ அவருக்கு கிடைத்த அந்த ஜிம் மாஸ்டர், உனக்கு ஒரு சூப்பரான உடல் அமைப்பு இருக்கு, நீ முயற்சி பண்ண அப்படின்னா உன்னால இந்த உடம்ப வச்சுக்கிட்டே 6 பேக் கூட வைக்க முடியும், உன்னுடைய உடலை ஒரு கட்டுடலா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஜிம் மாஸ்டர். அட போங்க மாஸ்டர், ஒரு நாளைக்கு ஒரு புஷ்அப் எடுக்கிறது கூட என்னால முடியல, என்னாலலாம் 6 பேக்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சிரிச்சிருக்காரு சூரஜ். நீ நினைச்சா உன்னால ஒரே நாள்ல 100 புஷ்அப் கூட இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டே எடுக்க முடியும், முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஜிம் மாஸ்டர். சூரஜ் அவர்களும் அந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டே டெய்லி புஷ்அப் எடுத்து பழகுறாருங்க. யோசிச்சு பாருங்க அவருக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும் அப்படின்னு. 2 கையில நம்ம புஷ்அப் எடுக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டம். 2 கால்களும் இல்லாம ஒரு கையும் இல்லாம ஒத்த கையை வச்சுட்டு புஷ்அப் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா புஷ்அப் எடுத்து அப்படியே தன்னுடைய உடலை வடிவமைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா எக்ஸசைஸும் பண்ணிக்கிறாரு. தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடந்த ஒரு காம்படிஷன்ல அவர் பங்கேற்கிறாரு. பங்கேற்பதோடு மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கவும் செஞ்சிட்டாரு சூரஜ். மாஸ்டருக்கும் சூரஜுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு பூனேல நடக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதுங்க. இந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா மாநில அளவுல நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், அதன் மூலம் ஏதாவது வேலை வாய்ப்பு கூட கிடைக்கும் அப்படின்னு நம்பினார். அந்த காம்படிஷன்ல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு விரைத்தனமா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. பயிற்சி 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அந்த காம்படிஷன் நடக்கிறதா இருந்தது. ஆனால் அப்பதான் எதிர்பாராத விதமா கொரோனா ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால அந்த காம்படிஷன் கேன்சல் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம அவரால் தொடர்ந்து ஜிம்முக்கு போக முடியல, வீட்டிலேயே சில விஷயங்களை பண்ண வேண்டியதா இருந்தது. இதனால அவருடைய உடல் மறுபடியும் வெயிட் போட ஆரம்பிச்சது. கால் சென்டர் வேலையும் வீட்டில இருந்து பார்க்க முடியாத ஒரு நிலை. அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்கே கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. என்னடா இது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துல இருந்து மீண்டு வந்தோம், மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துட்டுமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. இதை தொடர்ந்து சில மாசம் கழிச்சு எல்லா சகஜ நிலைக்கு திரும்பிய பிறகு ஆபீஸ்ல போய் வேலையும் பார்க்கறாரு. அதே நேரத்துல கடனை அடைக்க ஜொமேட்டோ டெலிவரி பாயா ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பிச்சாரு. ஆமாங்க, நைட் 8 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் வேலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு பகல்ல கொஞ்ச நேரம் ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பாயா வேலை பார்ப்பாரு. அதன் பிறகு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் நைட் ஷிஃப்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாருங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாரு பாருங்க. இதை தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு மிஸ்டர் இந்தியாவில் கலந்துக்கிட்டாரு. ஆனால் பரிசு எதுவும் ஜெயிக்க முடியல, 6வது இடம் கிடைச்சது. ஆனா ஸ்டேஜ்ல அவர் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவருடைய முயற்சியை பார்த்து அங்கிருந்து அத்தனை பேரும் பிரமிச்சு போயிட்டாங்க. எழுந்து நின்று கை தட்டினாங்க. இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் உங்களோட முயற்சி இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடாது, உங்களோட முயற்சி இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும், நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுங்க, யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து அவரு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாரு, இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு 4 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூப்ல 1.5 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கும் அந்த கால் சென்டர்ல நைட் ஷிஃப்ட் வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அது போக கிடைக்கிற ஓய்வு நேரத்துல சாட்டர்டே சண்டேஸ்ல
ஜொமேட்டோல டெலிவரி பாய் வேலையும் தொடர்ந்து பார்க்குறாரு. இது போக ஜிம்மில் சில பேருக்கு ட்ரைனராகவும் இவர் இருக்கிறாருங்க. அதாவது இவர் பயிற்சி எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு ஜிம்மில் எப்படி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்லித்தராரு. பல பேருக்கு இவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் தனியாகவே சொந்தமாக ஒரு ஜிம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவுங்க. அதை நோக்கி இப்போ ஓடிட்டு இருக்காரு. அவ்வளோதான், உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் உன்னால் எழுந்து நடக்க முடியாது அப்படின்னு சொன்னபோது நடந்து காமிச்சார். ஆனால் இது மட்டும் பத்தாது, நாமளே நம்மளோட வேலைகளை சொந்தமாக பார்த்துக்கணும், நம்மளோட உடைகளை நம்மளே மாற்றிக்கணும், முக்கியமாக நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு வண்டி ஓட்டி காமிச்சாரு. இது போதாது, இதை தாண்டி இன்னும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு அவராகவே சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு கால் சென்டரில் வேலை பார்த்தாரு. இன்னைக்கு ஜொமேட்டோ ஓட்டுவதன் மூலமாகவும் கால் சென்டர் வேலையை மட்டும் பண்ணுவதன் மூலமாகவும் ஜிம்மில் பார்ட் டைம் ட்ரெயினராக இருப்பதன் மூலமாகவும் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவதன் மூலமாகவும் ஓரளவுக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காருங்க. செம்ம இன்ஸ்பிரேஷனில். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வு வருதோ, நீங்கள் எப்பெல்லாம் உங்களுடைய முயற்சியை கைவிடலான்னு நினைக்கிறீங்களோ, அப்போ இவருடைய ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்து பாருங்க. கண்டிப்பாக உற்சாகம் தானா பிறக்கும். இவருடைய இந்த கதை உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். இந்த மாதிரி நல்ல கதைகளை நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம்